அனுப்புமா? வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் அரீனா தமிழ். சந்தோஷமான விஷயம். ஆமா, நத்திங் ஃபோன் 3 2025 தான் வருது. இது வந்து ஒரு வகையில சந்தோஷம், ஒரு வகையில துக்கம். அதான் ஃபோன் 2 வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்களே. ஃபோன் 2 வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இப்போ வந்து லிமிடெட் எடிஷன் வேற வருது. ஆல்ரெடி வந்து ப்ளூ எடிஷன் வந்திருக்கு, ஸ்பெஷல் எடிஷன் வந்திருக்கு. கலர் வருங்க. எல்லா கலருக்கும் வந்து நான் வெயிட்டிங் இல்ல. இப்போ என்னன்னா ஃபோன் 3 வந்து நான் சொல்லிடுறேன். பைக் ஒரு கலரு, Dress ஒரு கலரு, அப்பலாம் மிக்ஸடா இல்லாம நிறைய பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா அப்படியே மேட்சிங்கா போவாங்க. ஆமா, ஒரு 6 நத்திங் ஃபோன் 2 வீட்ல வாங்கி வச்சிட்டாங்கன்னு வைங்க. ஒரு கலர், வீக்கெண்ட் பார்ட்டிக்கு ஒரு கலர், ஓகே, வீக் டேஸ்ல ஒரு நாள் ஆபீஸ்க்கு ஒரு கலர்ல ஃபோன். அதுக்கு பேசாம அந்த இதுக்கு கேஸ் மாதிரி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே போன் விட்டுட்டு டிஃபரெண்ட் பேக் கேஸ் மாத்திக்கிறதுக்காக பழைய லுமியாவோட கான்செப்ட் சிஎம்எஃப். அதுக்குதான் எப்படி கொண்டு வர வந்து ஸ்க்ரூவா கொண்டு வராங்க. ஸ்க்ரூ போட்டு நீங்க ஸ்க்ரூ போடலாம், நான் ஸ்க்ரூ போட்டுருக்கோம். இன்னோவேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஸ்க்ரூ மர தேஞ்சிருமேடா, திரும்ப கழட்டி மாட்டி. அதெல்லாம் ரஸ்டபிள் ஸ்க்ரூ கிடையாது, நான் ரஸ்டபிள் ஸ்க்ரூ. ரஸ்ட் இல்ல, அது தேஞ்சி போய்டும்னு நினைக்கிறேன். அத எல்லாம் எதை கேட்டாலும் தேயாதுன்னு. அதுலயும் நாங்க இன்னோவேஷன் பண்ணி ஏதாவது கொண்டு அவ்வளவுதான். அந்த ஸ்க்ரூல செல்ஃப் ஹீலிங் ஸ்க்ரூஸ், அவ்வளவு அந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் நாங்க பண்ணி. எனக்கு தெரிஞ்ச அந்த செல்ஃப் ஹீலிங் ஸ்க்ரூ தான் கடைசியா நத்திங்க ஸ்க்ரூ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். கிடையாது. அது இதுதான் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபோன் 3ல வந்து கேப்பபிலிட்டிஸோட வருது அப்படின்னு கேள்வி. சிஎம்எஃப் ஃபோன்ல. ஆமா சிஎம்எஃப் ஃபோன் 3ல. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா 2025 வரைக்கும் நம்ம யாரும் அந்த போனை பார்க்க முடியாது. பார்க்க வேணான்ற எவ்வளவு பேர் இன்டர்நெட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் 3 ரிலீஸுக்கு. நான் வாங்கணும், பணம் இருக்கு. நீ வாங்கிடுவலடா, வழியா ஃபோன் வாங்கிடுவல. வாங்கிடுவேன். ஃபோன் 3 வாங்கிடுவேன். என்ன சொல்லு என்ன ஃபோன்? ஃபோன் வாங்குறத கேக்கலடா. நத்திங் ஃபோன் வாங்கிடுவியா? 2025ல உன்கிட்ட அதான் இருக்குமா? ஆமா. ரிவ்யூ யூனிட் இல்ல, நீ வாங்கிடுவல. ரிவ்யூ யூனிட் தான் கிட்ட இருக்கும். நீ வாங்க மாட்டியா? அப்ப ரிவ்யூ யூனிட் இருக்கு. அப்படி இருக்கு. ரிவ்யூ யூனிட்லாம் திரும்ப நீ என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு நீயே போன் வாங்க மாட்டே. ஆனா நீ 10 பேரை ஏமாத்திட்டு இருக்க பத்தியா? நான் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் அல்ட்ரா வச்சிருக்கேன். அதெல்லாம் இல்ல. பர்சனலா ஏதாவது ஒரு போன் என்ன வச்சிருக்கேன் நீ சொல்லு. OnePlus 3T வச்சிருக்கேன் நான். டேய், OnePlus 3T ஒரு டெய்லி டிரைவர். அத நாங்க நம்பணும். இன்டகிரேட்டிங் நத்திங் ஃபோன் 3ல வந்து AI ஃபீச்சர்ஸ் இருக்குமா? ஆமா. ஆனா ஃபெமிலியர் ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் rather than introducing completely new AI based device அப்படினு போயிட்டு இந்த ஹாபிட் இதெல்லாம் இருக்குல்ல, ஹியூமன். ஆமா, அதெல்லாம் அதனால அதுல ஒண்ணும் யூஸே இல்ல. அது வந்து சும்மா இருக்கு, அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். ஃபோன் 3யோட இதுலயே வந்து நாங்க இன்டகிரேட் பண்ணி அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுதான் ஏதோ இந்த இது மாதிரி தான் கொட்டால மாதிரி டைனமிக் கண்டென்ட். திடீர்னு எங்கேயாவது ஏர்போர்ட் போனீங்கன்னா அப்படியே QR கோடு வரும். திடீர்னு எங்கேயாவது இது போனீங்கன்னா இது வரும். எப்படி திடீர்னு யாராவது உங்களை ஹேக் பண்ண வந்தா ஒரு QR கோடு வரும், காமிச்சீங்கன்னா ஹேக் பண்ணிட்டு அவன் போயிடுவான். அதெல்லாம் கிடையாது. ஓகே, சடனா நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா கிளாசெட் இருக்குல்ல, அதோட ஆட்ஸ் வரும். அதோட அந்த மாதிரி நீங்க என்ன வாங்கலாம்னு. நான் இப்ப பாத்ரூம் போவேனா இல்லாட்டி உட்காந்து கிளாஸ் வாங்கி அங்கேயே வந்து நீங்க பாப்பீங்க. அவ்வளவுதான். பாத்ரூம் போகும்போது நான் என்ன பாக்கணும்? சரி, உங்க பாத்ரூம் நான் சொல்றேன். நானு சொல்றேன். எங்க போறீங்க? பாவண்டா. ஐயோ சாப்பிட்டு நீங்களா மச்சான், இத மட்டும் பீப் பண்ணிடுங்க. அது வார்த்தையிடு சொல்லுங்க. இல்ல, நத்திங்க பத்தி ஃபுல்லாவே பீப் தான் பண்ணோம்ல. நீ வா வட்சா. நாங்க வந்து புரட்சியா பள்ளி தள்ளிக்கிட்டு இருக்கோம். அது கரெக்ட் தான், நீ சொன்னது அப்படிதான் இருந்தது. புரட்சியா பண்ணி தள்ளுற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க வட்சா. எண்ட் டு எண்ட் கேப்பபிலிட்டிஸ் இந்த 3 வருஷமா வந்து எண்ட் டு எண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. யூனிக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கரெக்ட் தானே? சோ இப்போ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் AI வந்து டீப்பா நாங்க இன்டகிரேட் பண்ண போறோம். சூப்பர் அப்படி சொல்றாங்க. சோ எல்லாமே சம்மர் 2025 தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ டேய், சம்மரே சீக்கிரம் வாடா அப்படினு எதிர்பார்க்கறாங்க. அப்ப என்ன நல்ல போன் வருது? ஓ, அப்பனா Snapdragon 8s Gen 3 இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்ப 9s Gen 3 சம 9s Gen 3. நீங்க என்னடா ஒரு நம்பரே ஜம்ப் படிக்கிறீங்க? அப்படி ஒரு ப்ராசஸரே கிடையாது. அதுதானே இது. டேய், 8s Gen 4 வரலாம், 8 Gen 4 வரலாம். அவன் சொல்றான், நீயும் போற பத்தியா ஒரு பக்கம். 10s Gen 3 வரும். 10s ஐயோ, ஐபோன்ல தான் 10s வந்ததுனா சரி சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, இதே சிப்செட் நீ என்ன சொல்ற? நான் சொல்லிட்டேன், பொய் மட்டும் தான் சொல்றேன். நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களோட ஆதங்கத்தை நான் இங்க பேசிக்கிட்டு பரத்து. அந்த விஷயலோட டெம்ப்ளேட் கரெக்ட்டா இருக்கும்டா. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆமா, ஜெயிச்சது. ஆமா. சோ எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு பணத்தை வச்சு ரெடியா இருக்காங்க. ப்ரோ, நான் பணம் கிட்ட இருக்கு, ஃபோன் 3 வந்து அப்படியே கொடுத்து எடுத்துருவேன் அப்படின்றாங்க. நீ முதல்ல கொடுத்து எடு, அப்புறமா எல்லாரும் எடுப்பாங்க. பாத்துக்கலாம். இப்ப என்னத்த சொல்றது?
சரி இந்த கம்யூனிட்டி எடிஷன் இருக்குல்ல அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஐயோ என்ன ஸ்டேஜ் இப்ப வந்து வால்பேப்பர் டிசைன் வின்னர் ஸ்டேஜ் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வால்பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? செம்மையா இருக்கு ஒரு வால்பேப்பரும். ஐயோ அது வால்பேப்பர் ஆப்டா அவங்க அமைக்கிறது. நதிங் ஆப் போடுறாங்க. இல்ல இல்ல இதுதான் வால்பேப்பர். இன்னும் ஓபன் பண்ணல. ஆர்ட் டைரக்டர் ஃப்ரம் மேட்ரிட். சோ வின்னிங் கான்செப்ட் கனெக்டட் கனெக்ஷன் அதுதான் வந்து டிசைனோட பேரு அப்படினு போட்டு. எப்படி சூப்பரா. இன்னும் இல்ல ஜெரி கிட்ட இருந்து ஐடியா வாங்கிருப்பாங்க போல. அதெல்லாம் லெகோ செட்னு வரல. இல்ல இல்ல அப்பலாம் கிடையாது. சோ இப்போ வந்து வால்பேப்பர் என்னங்க இது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ என்ன நல்லா இருக்கு என்ன அது அப்படி தான் இருக்கும். இல்ல இல்ல இது நல்லா இருக்கு. இது என்னடா லார்ஜ் இன்டெஸ்டைன் மாதிரி இருக்கு. சோ அதுதான் வந்து வின் பண்ணிருக்கு. எது இந்த கருமமா எல்லாம் வின் பண்ணிருக்கு. ஆமா இப்போ தெரியுதா? ஆமா உங்க ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க பாரு. ப்ளஸ் இது உங்க ஃபேன்ஸ் பாரு எப்படி இருக்காங்க. வேற லெவல் ஃபேன்ஸ்ரா. அப்பா டேய் எப்பறா இதெல்லாம் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சர்க்யூட்டாமே சர்க்யூட் செவரல் ஏஐ டூல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி வந்து இந்த சர்க்யூட் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் சர்க்யூட்டை வச்சு இது பண்ணிருக்காங்க. ஆமா ஏதாவது நியூட்ரான் டெக்னாலஜி இதுதான். நியூட்ரான் வந்து அப்படி வேகமா பாஸ் பண்றாங்க. லைட் வந்து இது எப்போ வருது? என்னது க்ளோவா? அதான் கம்யூனிட்டி டிசைன். அந்த ஒரே டிசைன் தான். எல்லாம் ஒரே டிசைன் தான். இது வந்து டிசைன், இது வந்து வால்பேப்பர், அடுத்து வந்து பேக்கேஜிங், அதுக்கு வந்து மார்க்கெட்டிங். ஓ பாத்தியா எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப். அதான் எல்லாமே நாங்க ஃபேன்ஸ் கிட்ட விட்டாச்சு. நீங்க தூக்கி கொண்டு வாங்கடா எங்க கம்பெனி அப்படின்னு விட்டாச்சு. இப்படிதான் இருக்கணும் ஒரு கம்பெனி. இல்ல இல்ல எல்லா கம்பெனியும் அப்படிதான் இருக்கும். ஃபேன்ஸ் போன் வாங்கலன்னா இப்ப நீயே வாங்க மாட்டேன்ட்ட இந்த மாதிரி எல்லாரும் வாங்கலன்னா கம்பெனி நான்லாம் வாங்கிடுவேன். உயிரை வாங்குவேன்னு சொல்லு. நீ முதல்ல போன் வாங்க மாட்டேன். சரி போன் வந்து போன் 3 வாங்கலன்னு வைங்களேன். ஒன்னும் இல்ல விக்கி எப்படி முடிக்கணும் எங்களுக்கு தெரியும். முடிச்சு விட்டுறலாம். அடுத்தது Realme GT6ல AI ஃபீச்சர்ஸ் வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. AI ஸ்மார்ட் லூப். நாங்க ஹை எண்ட் AI பத்தி பேசினா லோ எண்ட் AI கொண்டு வரீங்க நீங்க. AI ஸ்மார்ட் வரல நீங்க வாயிலே வர சொல்லுங்க. AI நைட் விஷன் மோட். இந்த மாதிரி 3 ஃபீச்சர்ஸ் வந்து டீசர்ல போட்டுருக்காங்க. AI ஸ்மார்ட் லூப் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கு, அதை வந்து கூகுள் மேப்ஸ்ல ஓபன் பண்ணோம்னா அந்த அட்ரஸை காப்பி பண்ணா சும்மா அப்படி டிராக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சஜஷன்ல வந்து கூகுள் மேப்ஸ் வந்துடும். டிராக் அண்ட் டிராப் பண்ணா கூகுள் மேப்ஸ் ஓபன் ஆயிடும். சூப்பர்ரா பரவாயில்லையே. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, நீங்க ஏதாவது இது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு இது இமேஜ் அதை வந்து ஷேர் பண்ண எங்கேயாவது அப்படின்னா நீங்க வந்து அந்த இமேஜை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அப்படியே சைட்ல வந்து இது ஓப்பன் ஆகும், ட்விட்டர் ஏதோ அதை வந்து அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணா அந்த ட்விட்டர்ல வந்து போஸ்ட் மாதிரி போஸ்ட்ல ஆட் ஆயிடும். அது ஆட் ஆயிடும். நீங்க டைப் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். போட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல வச்சது एक्चुअली ஓகே. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நதிங் ஃபோன் வந்து ஸ்மார்ட் சைட் பார்னு இருக்காவ போல அதே கான்செப்ட். அதான் ஸ்மார்ட் சைட் பார்லயே வந்து AI வச்சு நீ என்ன மாதிரி இது அப்படின்ட்டு இது டெக்ஸ்ட் காப்பி பண்ணலாம், இமேஜ். நான் இதுல கூட டெஸ்ட் பண்ணேன். ஸ்டோரிஸ் இருக்குல்ல இன்ஸ்டாகிராம், ஸ்டோரிஸ்ல இருந்து அப்படியே இமேஜ் வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணா அதுலயே மத்த ஆப். இல்ல இப்போ குறை சொல்லணும்னு நினைச்சா என்னலாம் சொல்லலாம்னா இது சாம்சங்கோட நோட் யூஐன்னு வேணானே. எது எஸ் பண்ண வெள்ள எழுத்தாலே இப்படி தான் ரொம்ப அதெல்லாம் சொல்லலாம். பட் இங்க ஹைலைட் என்ன ஆக்சுவலா இந்த சர்க்கிள் சர்ச்சே வந்து யூஸ் ஆகுதுங்கிற நான். சில சமயம் வந்து ஏதாவது ஒரு பேஜ்ல ஏதோ ஒரு கண்டென்ட் பாக்குற, இல்லாட்டி வந்து ஒரு திடீர்னு ஒரு இமேஜ் வருது, இது என்னடா புது ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ பாக்குறேன்னா டப்புன்னு பிடிச்சி ஹோல்ட் பண்ணா அந்த பேஜ் சர்ச்சுக்கு ரெடி ஆயிடும். அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நீ சர்க்கிள் பண்ணனா உடனே அதுக்கு ரிலவெண்டான எல்லாத்தையும் காமிச்சிருது. ரொம்ப ஈஸியா இருக்கு சீரியஸா. யூஸ் பண்ணாத வரைக்கும் அது வேஸ்ட் தான். அடுத்தது நைட் விஷனு. எனக்கு இந்த இதுதான் நம்ப முடியல. ஒண்ணுமே டார்க் பயங்கரமா டார்க்கா இருக்கிறதுல வந்து ஐபோன் 15 Pro Max கம்பேர் பண்றாங்களே தெரியல எனக்கு. ஐபோன் 15 Pro Maxல இவ்வளவு மொக்கையாவா இருக்கும் இந்த நைட் லோ லைட். எங்க இருக்கு? அங்கேயே இருக்கு பாரு, நெக்ஸ்ட் ஏஐன்னு போட்டுருக்குல்ல. ஆமா அதுதான். ஓ அது வந்து ஐபோனோட போட்டோவை இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஐபோனோட போட்டோல வந்து அவ்வளவு கேவலமா எடுக்குமா, இதுல வந்து அவ்வளவு கிளியரா எடுக்கும்னு அவனுக்கு சொல்றாங்க. என்ன இது கோச்சிக்கிச்சு? நதிங் ஓபன். அதுக்கு அடுத்து இந்த ஸ்மார்ட் ரிமூவல், ஏஐ ஸ்மார்ட் ரிமூவல், இது ஓகே. இது வந்து நான் ஓப்போல எல்லாம் பார்த்திருப்பேன், ஆண்டஸ் ஜிபிடி. இதுவே ஓபன் ஆகாதுங்க. என்னங்க நீ ஆகுண்டா கொஞ்ச நேரம் முன்னாடி ஓபன் ஆச்சுடா நீ. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆண்டஸ் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு, இந்த ஓப்போல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை வந்து இவங்க அதையும் யூஸ் பண்ணி அந்த ஏஐ ஸ்மார்ட் ரிமூவல். எப்படி ஓபன் ஆச்சா? அதான் ஓபன் ஆகாதுங்கறான். ஓபன் பண்ணி காமிச்சா அதெல்லாம் ஆகுங்க. சும்மா சொன்னேங்கறான். ஓபன் ஆகுங்க. நியூ டாப் போட்டு ஓபன் போட்டா ஓபன் ஆகுமா? நியூ டாப் இல்லடா. அட யாரடா இவங்க பாருடா.
நியூஸ்லயே தான்டா இருக்கேன். அப்ப எனக்கே ஆகல. இங்க பாருங்க, நீ பாவம் பண்ணிட்டடா, பொழுது இன்னைக்கு போய் பேசிட்டே இருக்கியா, அதனால தான் உனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆமா, இதுல இல்ல, நீ எதை வச்சிருந்தாலும் போய் தான் பேசுவ, அதனாலதான். ஓகே 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 ஓகே. ஏஐ ஸ்மார்ட் ரிமூவல். ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்றது, பீப்புளை ரிமூவ் பண்றது, ஸோ அது வந்து ஈஸியா இப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குல்ல கூகுள்ல இருக்கு. இப்போ எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கும். எல்லாத்துலயும் இருக்கு. எம்ஐல கூட இருக்கு, சாம்சங்ல இருக்கு, எல்லா போன்லயும் இருக்கு. எல்லா போன்லயும் இருக்கு. அதான் ஆட்டோ ஃபில் வந்து கொஞ்சம் பெட்டர், நல்லா இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வேற ஏதாவது இது ஒரு டோர் இருந்திருக்கணும்ங்கறத அது கெஸ் பண்ணி அந்த ஓபனிங்க்கு ஏத்த மாதிரி அது ரெடி பண்ணிருக்கு. ஆனா இதுல ஒரு கார் தூக்குனா வேற ஒரு மாதிரி வேற ஒரு வண்டி வந்துருதுல, இதுலயும் அது மாதிரி வருது. ஒரு பைக் தூக்குனா வேற ஒரு பைக் அதுவே ஆட் பண்ணிக்குது. வச்சுக்க பைக் தானே, என்ன பைக் ஆட் பண்ணுது? இந்தியன் பைக்கா இல்ல பைக் ஏதோ ஏய் இல்ல இல்ல ஏன் இந்தியன் தாத்தா அந்த பைக்ல இருப்பாரா? என்னடா பேச்சு இதெல்லாம்? இல்ல இல்ல, நான் மாட்டுக்கு நாளைக்கு போட்டோ எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பல்சர் பைக்கை தூக்கிட்டு அது ஒரு ஹயபூசா பைக்கை போட்டுச்சு வைங்க. உன் பைக் தான் இதுல என்ன இருக்கு, உன் டேட்டா பேஸ் தான் இருக்கும். அதான் எப்படி பார்த்தாலும் உனக்கு தான் நல்லது. ஆனா இந்தியன் பைக்குன்னு ஒண்ணு வந்து தாத்தா வராரே. ஆமா, அதேதான். ஃபிளாக்ஷிப் டிசைன் என்ஹான்ஸ்டு பை கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ இந்த 60 கம்பேர் பண்ணும்போது இது கிளாஸ் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இது கிளாஸ். ஆமா, 60 வந்து பிளாஸ்டிக், இது கிளாஸ். இது என்ன பார்க்கும்போது கிளாஸ் மாதிரி தெரியல. சரி, நீங்க வீடியோல பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அது எப்படின்னு சொல்லுங்க. ஃபுல்லா டீடைல் வீடியோ வந்து 20 போடுவோம். ஆனா ஃபோன் வந்து லைட்டா ஹெவியா தானே வச்சாரு. மேபி ஹெவியா இருக்கு. அடுத்து என்னடா ஒரு ஐட்டல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களேடா. ஒரே ஒரு S24 போற போக்குல ஒரு லெதர் பார்த்தோம். இதுவா இந்த கருமை தான். இது வந்து C63 லான்ச் ஆச்சு மத்த மார்க்கெட்ஸ்ல. இப்போ வந்து நார்சோ N63 அப்படி லான்ச் ஆயிருக்கு. நம்ம இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல யாருமே வீகன் லெதர் பேக் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்ட்டு இவங்க சும்மா. நீ வேற அந்த முக்கு கடையில பார்த்தேன்னா 300 ரூபாய் கொடுத்தா லெதர் ஸ்கின் ஒட்டி கொடுக்குறாப்ல. அது எந்த போன் வேணாலும் ஓட்டலாமே. நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம்னா ஒருவேளை பேக்கே பிச்சுட்டு லெதரா யாராவது போடுறாங்களான்னு சொல்லுங்க. பேக் கவர் பிச்சுட்டு இல்ல போனே தூக்கி தூர போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போற பக்கம் பாருங்க. சோ அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கு. HD plus ஸ்கிரீன் இருக்கு, யூனிசாக் அது இருக்கு, T612 50 MP கேமரா இருக்கு, பெருமையா இருக்குடா. அதுக்கு அடுத்து 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்கு. ஏர் கெஸ்டர்ஸ் ஏதோ யூனிக்கா ஏதோ பண்ணாங்களே. ஏர் கெஸ்டர்ஸ் இருக்குமா. அதுக்கப்புறம் IP54 ரேட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ கால் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்மூத் யூஸ், ஏஐ பூஸ்ட், அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 8500, 500 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்டோட 8000. இன்னொரு மாடல் 4GB 128GB வந்து 9000, 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் 8500. கிளாசிக். ஆனா 8500 ரூபாய்க்கு G42 கிடைச்சதுல நோக்கியால. ஆனா 4GB RAM, அது ஒன்று தான் பிரச்சனை. பட் இது 4GB தான், அது 480. ஆனா Snapdragon 480+. அடுத்தது நாய்ஸ் ஃபிட் ஆரிஜின் எப்படி இருக்கு டிசைன்? நல்லா இருக்கா? நல்லா சூப்பரா இருக்குடா. அடுத்து நேரா லேண்டிங் EN1 ப்ராசஸர், அவங்களோட யூனிக் டெடிகேட்டட் ப்ராசஸர் ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. என்ன இது நல்லா இருக்கு. சும்மா சாதாரணமா வெயிட் பண்ணுங்க, இன்னும் சாஃப்ட்வேர் சைடுல போய் பார்க்கலாம். ஏன்னா ஓன் சிப்ங்கறதே பெரிய விஷயமா இருக்கு. இல்லாட்டி டாபிக் தான் யூஸ் ஸ்மார்ட் வாட்ச் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து நார்மல் இத கம்பேர் பண்ணும்போது 30% வந்து பெட்டரா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கும், வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நெபுலா UI அப்பீலிங் இன்டர்ஃபேஸ், நியூ மெனு லேஅவுட், அப்டேட்டட் ஐகான், ஸ்மார்ட் விட்ஜெட்ஸ். இதத்தான் லாவா வாட்ச்க்கு சொல்லிருந்தானுங்க. அது தண்டம், அது குட்டி ஆண்ட்ராய்ட் போன். ஆமா, அதுதான் இதே சொல்றானுங்க. இவனுக்கு அப்படி சொல்ல, இவனுக்கு தனியா சொல்றானுங்க. ஃபங்க்ஷனல் கிரவுண்ட் 3 விதமான ஸ்ட்ராப்ஸ் இருக்குமா. மேக்னெட்டிக் கிளாஸ்ப் இருக்குமா, லெதர் இருக்குமா, அதோட சிலிகான் ஸ்ட்ராப்பும் இருக்கும். ஆனா 6500 ரூபாய்க்கு ஒருத்தான மாதிரி இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா வச்சா? ஒரு இது GPS போடல. OS தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. நெபுலா UIன்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன், இந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. GPS சொல்லல, GPS பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி கண்டிப்பா இது Google Fit-ஓட சிங்க் ஆகுமே தவிர Strava கூட சிங்க் ஆகாது. Google Fit-ஓட சிங்க் ஆகும். நாய்ஸ் ஃபிட் சிங்க் இருக்கு. இருக்கு வச்சா Google Fit-ஓட சிங்க் ஆகும். ஆனா நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா 380 மாடரேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே IP68 தான் கொடுத்திருக்காங்க. 380னா கொஞ்சம் ஸ்விமிங் அந்த மாதிரி 30 மீட்டர்ஸ் பண்றதுக்கு. ஏங்க இது லாவா வாட்ச் தாங்க. போங்க அடுத்து லாவா வாட்சா. அது வேற கஷ்டப்பட்டு வேற UI அந்த UIன்னு சொல்லிருக்கான். நீ என்னன்னா லாவா அப்படிங்க கண்ட்ராவியா தான் இருக்க போகுது UI. இல்ல அது நம்ம யூஸ் பண்ணாம சொல்ல முடியாதுல. யூஸ் பண்ணிட்டா நீ தைரியமா காரி துப்பலாம். 45% in 30 minutes அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஊர் பிராண்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். என்ன பண்றான்னு பாப்போம்.
ஸோ இது வந்து 6500 ரூபாய்க்கு சேல் வந்து ஜூன் 7ஆம் தேதி போகுது. நாய்ஸ் வெப்சைட்டு, குரோமா ஸ்டோர்ஸு கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ளிப்கார்ட் இந்த கலர்லாம் வரும். நீ என்னடா ட்ரை பண்றான்? என்ன அது போல்ட் மாதிரியே இருக்கு. ட்ருக் பிடிஜி அல்ட்ரா 60 மணி நேரம். பிடிஎஸ்ஓ சவுத் கொரியா. பிடிஜி ஆல்ரெடி ஒன்று வந்திருக்கு, அதுவும் கேமிங் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதுவும் கேமிங், அல்ட்ரா கேமிங். 13 டிரைவர்ஸ் இருக்கு, ஏஎன்சி இருக்கு, ஐபி ஸ்பேஷியல் ஆடியோவா என்ன இது ஸ்பேஷியல் ஆடியோலாம் போட்டிருக்கு. டுபாகோ ஸ்பேஷியல் ஆடியோவா இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேமிங் இயர்பட்ஸ் 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோவா. ஹோலோ ஆடியோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நார்மல் இதையே வந்து உங்களுக்கு 360 கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் 1000 பண்றாங்க அப்படின்னுவாங்களே அந்த மாதிரி தான். இல்லடா எனக்கு என்ன கேள்வினா 899 ரூபா போட்டிருக்காண்டா அந்த பிரைஸ். ஆமா 899க்கு ஆல்ரெடி சேல்ல இருக்குது. 899க்கு இவ்வளவு விஷயமும் பண்றானா? குவாட் மைக் ஏஎன்சி இருக்கு, 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சின்னு போட்டிருக்காங்க கேமிங்க்கு. 1 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதியிலேருந்து இது சேல் போகுது ஃப்ளிப்கார்ட் ட்ருக் வெப்சைட்டில். அடுத்தது ஓப்போ ஃபைண்டு அவங்களோட எக்ஸ் சீரிஸ் வந்து கூடிய சீக்கிரம் குளோபல் லான்ச்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வருமா நிக்கி? இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வருது போட்டிருக்கே. இதுவா இந்தியாவுக்கு வருமான்னு தெரியல. குளோபல் லான்ச் ஆகும். சைனாலேருந்து அவுட் சைட் சைனா வந்து லான்ச் ஆகும். யூரோப்புக்கு போகண்டா. வேற லெவல் ஃபோன் இது. F25 சீரிஸ் வந்து F25 ப்ரோவா அது வந்து அடுத்த மாசம் லான்ச் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Find X5 சீரிஸ் யூரோப்ல இருந்தது. அதுக்கு அப்புறம் X6 போல, அப்ப 7 போகும் போல. ஒருவேளை Vivo ஃபோல்டபிள்ல லான்ச் பண்றது பார்த்துட்டு ஓப்போவும் வந்துருவானோ? ஃபோல்டா ஃபைண்ட் ஓப்போ ஃபோல்ட் தான் ஆல்ரெடி வந்துருச்சு இந்தியால. இந்தியாக்கு ஃபிளிப் இல்ல, இந்தியாக்கு. ஓகே, இந்தியாவுக்கு சொல்றேன். இந்தியா இப்போ குளோபல்லயே வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்து ஜெனரேட்டிவ் அவங்களோட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா சீரீஸ்க்கும் வருதான். ஃபைண்ட் சீரீஸ், ரெனோ, எஃப் சீரீஸ், ஏ சீரீஸ் கூட வந்து வரும். மேபி ஃபீச்சர்ஸ் மாறலாம், ஆனால் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு என்னடா பண்ண போறீங்க நீங்க? இவங்க இதுக்காக டெடிகேட்டட் R&D சென்டர் வேற வச்சிருக்காங்களாம். ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட், மீடியாடெக், குவால்காமோட பார்ட்னர்ஷிப் பண்ணி சிப் லெவல்லையும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களாம். சாஃப்ட்வேர் லெவல்லையும் கூகுள், மைக்ரோசாஃப்ட் கூட ChatGPT, ஜெமினி எல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஓப்போ ஃபோன்ஸில் வந்து நாங்கள் இது பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தனியாக R&D சென்டர்லாம் வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் போட்டிருக்காங்க. இமேஜ் ப்ராசஸிங்க்கு, கம்ப்யூட்டர் விஷனு, ஸ்பீச்சு, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கு, மிஷின் லேர்னிங், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபோன்லேயே வந்து அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஐ மாடல்ஸ்லாம். ஸோ எங்களுக்கு செக்யூரிட்டி டேட்டா மெஷர்ஸ் வந்து நிறையா இருக்குது. தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். எண்ட் டு எண்ட் இன்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போது ஃப்யூச்சரில் வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயுமே கண்டிப்பாக ஏஐ எதிர்பார்ப்பாங்க மக்கள் அப்படின்ட்டு எங்களை சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் க்ரோத் இருக்கும். ஸோ 2024 எக்ஸ்பெக்டட் வந்து 250% வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஐடிசி வச்சு ஏதோ இது பண்ணியிருக்காங்களாம், ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அலிபாபா க்ளவுட் ஓகே, இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது தான் நினைக்கிறேன் இல்லை? அலிபாபா க்ளவுடு இவங்களெல்லாம் சைனாக்காரங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, அடுத்தது கார்மின் அவங்களோட ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வந்திருக்காங்க நினைக்கிறேன் இந்தியாவில். அதான் 33,490 ரூபாங்கிறது நல்ல பிரைஸ் தான் கார்மினுக்கு. நம்ம மக்கள் ஷாக் ஆவாங்க. எப்படின்னா அதுக்கு ஆப்பிள் வாட்ச், அப்புறம் பிக்சல் வாட்ச், இந்த மாதிரி டீரெக்ஸும் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, வேலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஆமாடா, என்ன கடைசியா T-Rex 2 வந்து 16K ரிலீஸ் ஆச்சா? இப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வேற இருக்கு போல. இதுக்கப்புறம் T-Rex 3 அதுல அவங்ககிட்டயே நிறைய இருக்கு. 25,000 ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்குல்ல. ஐயோ, அந்த ஃபால்கான் அது என்னமோ ஃபால்கான்லாம் சீட்டா 45,000 ரூபாய்க்கு ஒன்று இருக்கோ? இருக்கு நிறைய. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஆண்டவா வாங்கி போட்டுருங்கன்றத இதை நான் யூஸ் பண்ணேன். இதுல வந்து என்னன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். உண்மைதான். கார்மெண்ட்ல வந்து அநியாயத்துக்கு இருக்கு ஃபீச்சர்ஸ். பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருக்கும். சின்ன ஸ்கிரீன் தான் இருக்கும், பெரிய ஸ்கிரீன்லாம் இருக்காது. 1.2 இன்ச் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா டிராக்கிங் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். சிங்க் வந்து அநியாயத்துக்கு. பில்ட் குவாலிட்டி கூட நல்லா இருக்கும் போல. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாத்தோட சிங்க்கும் சிஎம்எஃப்கே டஃப் கொடுக்குன்றீங்க அப்ப. ஸோ இதுல வந்து என்னன்னா மியூசிக் லிஸ்னிங் டைரக்டாக வந்து ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்லேருந்து அப்படியே ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எங்கள் தலை இதுவே பண்ணும். அது பண்ணும். பேட்டரி லைஃப் எவ்வளோ நாள் வரும்? இன்னும் 1.5 நாள் வருது. இதெல்லாம் அதுக்கு மேலே 11 வேர் வாய்ஸ் கிடையாதுல்ல. இது 11 நாள். இதுவே நம்ம வெறும்னே நீ கண்டினியூஸாக மாரத்தான்லாம் ஓட்டுனீங்கன்னா கண்டினியூஸாக பயங்கரமாக இது பண்ணும். ஜிபிஎஸ் மோட்லேயே வந்து கண்டினியூஸாக 19 மணி நேரம் ஓட்டலாமா? ஆல் சிஸ்டம் ஜிஎன்எஸ் மோடுன்னு போட்டு கோச் வேற இருக்கு உனக்கு வந்து 5K 10K ஆஃப் மேரத்தான் பிளானிங்க்கு வந்து ஃப்ரீயா வந்து கார்மின் கோச் வந்து கோச் பண்ணுவாங்க. ட்ரைனிங் மாதிரி உன் ரன்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா இருக்கீங்க.
உமன்ஸ் ஹெல்த் ட்ராக்கிங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ப்ளீஸ் பார்க்கலாம், பிஆர் கிட்ட கேட்டு பார்க்கலாம் யூனிட் தராங்களா அப்படின்ட்டு கேட்டு பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌட் ஆஃப் யூ. ஆமாடா. ஃபைனல் நியூஸ், T20 வேர்ல்டு கப்புக்காக ஏர்டெல் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் 3 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்டில்டு பிளான்ஸ் வந்து ப்ரீபெய்டில் போஸ்ட்பெய்டில் எல்லாத்துலேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து 499 ஆயிடுச்சா 3GB பர் டே. இப்போ 3GB பர் டேவா? ஆமாம், 3GB பர் டே 28 டேஸ்க்கு வந்து 499 ஸ்டார்டிங்கு. இதில் வந்து ஹாட்ஸ்டார் 3 மாதத்தை தவிர மற்ற ஓடிடி 20+ ஓடிடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 840 அந்த நிறைய பிளான்ஸ் இருக்குது, இயர்லி பிளான்ஸ்லாம் கூட இருக்குது. அது தவிர போஸ்ட்பெய்ட் பிளான்ஸும் நிறையா இருக்குது. போஸ்ட்பெய்ட் பிளான்ஸோட காசு வந்து 399, இதுவும் 399. 1 இயர் ஹாட்ஸ்டார் மொபைல் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கு. ஸோ அது தவிர ஹோம் ப்ராட்பேண்ட் பிளான்ஸும் லான்ச் பண்ணிட்டாங்க நிறையா. ஸோ இது வந்து 699 இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது டிவி சேனல்ஸு ப்ளஸ் ஓடிடி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வச்சு. ஓகே, இந்தியா மேட்ச் வேறு இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் என்னைக்கு? சாட்டர்டே. ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஷ், ஸ்ரீஹர்ஷன், சிவபரணி பார்க்கலாம். பார்ப்போம்.